வெல்கம் டு RKR Nut 7. இன்றைக்கி நம்ம RKR Nut 7ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான முருங்கைக்காய் பொரியல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் பொரியல் வந்து நம்ம நைட் டைம் கூட தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நல்லா ஜீரணமும் கூட ஆகும். ஓகே, இது வந்து குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக அந்த முருங்கைக்காயில் அந்த நாராக இருக்கிறதுனால எந்த குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் உள்ளே இருக்கிற அந்த நிதை மட்டும் எடுத்து நம்ம பொரியல் செஞ்சுருக்கிறோம். நல்லா ஹெல்த்தியும் கூட. வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி RKR 007 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அளவு வந்து கரெக்டாக தெரியும். பொரியலும் நல்லா சூப்பராக உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஒரு 10 முருங்கைக்காய் நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு ட்ரம்ஸ்டிக் எடுத்து நம்ம 4 இந்த மாதிரி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வச்சு அதை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அடியில் இருக்கிற நாரை வந்து கையில் பிடிச்சிட்டு ஸ்பூன் வச்சு அதில் அமுத்தி பிடிச்சிட்டோம்னா இழுத்தோம்னா அது பாட்டுக்கு தனியாக உள்ளே இருக்கிற அந்த காய் மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். இது ஒரு ஈஸியான மெத்தட். ஓகே, இந்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லை இது சுத்தம் பண்ணுறது, அவ்வளோதாங்க. ஒவ்வொரு முருங்கைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த நீளமாக இருக்கிறத இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 முருங்கைக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, ஓரளவுக்கு பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க. நல்லா கனிஞ்ச தக்காளியை எடுத்துக்கலாம். 1 போட்டால் போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை நம்மளுக்கு தேவையான அளவு, ஒரு அரை மூடி தேங்காய். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சமைக்கும் போது காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய்க்கு உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 75 ml ஆட்ட ஊற்றுறேன். ஓகே, அந்த பாத்திரத்தில் ஆயில் சேர்த்தியாச்சு. ஆயில் வந்து நல்லா காஞ்ச பிறகு நாம் கடுகு சேர்த்திடலாம். அடுத்தது வந்து உளுந்து, வெள்ளை உளுந்து தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வெள்ளை உளுந்து சேர்த்திக்கலாம். அது 1 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். லைட்டாக சீரகம் அரை டீஸ்பூன். ஓகே, அதையெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு நாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தணுன்னா சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து விடுங்க, வதக்கி விடுங்க. ஓகே, இப்போ நாம் சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்திடலாம். இல்லைன்னா இதை வந்து வதக்கி விடுங்க. சும்மா ஒரு அரை நிமிடம் வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்க கூட தேவையில்லை. ஒரு அரை நிமிஷம் வதங்கினாவே இது நல்லா வதங்கிடும். ஓகே, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். ஓகே, சீக்கிரமாக வதங்கிடுச்சு. நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்தங்காட்டி 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 5 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க முருங்கைக்காய் பொரியல். அதனால் நீங்கள் சாம்பார் பொடி தவிர்த்து வேறு எந்த பொடியும் சேர்த்தக்கூடாது. சாம்பார் பொடி தான் நம்ம சேர்த்திக்கணும். ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்காயை நம்ம உள்ள சேர்த்திக்கலாம். நம்ம நார்மலாக முருங்கைக்காய் பொரியல் செய்கிறதோட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சாதத்துக்கு நல்லா பெரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நைட் டைம் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வேறு எந்த ஒரு குழம்பும் வைக்க தேவையில்லை. ஒரு வேளைக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது வந்து டேஸ்ட் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரியே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா. ஓகே, இது நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்தது வந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் நாம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாங்க, லைட்டாக அதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, அடுத்தது வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்தோம்ல, அதை வந்து நாம் நல்லா துருவி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு கரன்னு இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் அருவாமனையில் கூட திருவிக்கலாம். ஓகே, இந்த காய் வந்து நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்துருச்சு, சீக்கிரம் வெந்து போயிடும். ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்காது வேகிறதுக்கு. ஓகே, இந்த காய் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ வந்து நாம் லைட்டாக சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் போகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டாவே நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். தண்ணி விட்டு நல்லா வேகுது. அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க, அது குழப்பம்னு ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவலை மேலே சேர்த்திக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, சேர்த்தியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இல்லைன்னா சிம்லேயே வச்சு விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆயிரும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுடலாம். ஓகே, நல்லா ட்ரையாக வெந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தலையை நம்ம மேலே நல்லா தூவி விட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RKR 007 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.